அற்புதங்களை செய்கிறாரு இஸ்ரவேல் மக்களுக்கு. அற்புதங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய செய்தும் அவர்கள் ஆண்டவர் பின்னால் எதுக்காக போனாங்கன்னா, நல்ல இடத்துக்கு போனோம், நல்ல ஒரு செழிப்பான இடத்த அவர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்த சொல்லியிருக்காரு, நல்ல இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம், நிறைய கட்டாத வீடுகள் அங்கே இருக்குது, எல்லாத்தையும் ப்ரோசஸ் பண்ணிக்கலாம். ஆகவே அந்த ஜெருசலேமுக்கு போனோம் அவர் சொன்னார். சொன்னாலும் வனாந்தர வழியாக அவர்கள் அடைத்து சென்ற போது அவர்கள் இச்சை என்ன செய்ததுன்னா அவர்கள் மேற்கொண்டார். இச்சைக்கு ஏற்றபடி அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை மறந்தாங்க, அற்புதங்களை மறந்தாங்க, தேவன் கோபம் கொண்டார், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல, அவங்க இச்சை தான் பெருசாக தெரிஞ்சு. ஸோ இன்றைக்கு நமக்குள்ளாக நம்ம சரீரத்தில் ரட்சிப்பு இன்னும் வரல என்று அன்றைக்கே நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு இன்றைக்கு சரீர ரட்சிப்பு நமக்கு வேணும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பிழையற்றதாக ஆண்டவர் வரும்போது இருக்கணும். பர்ஃபெக்ட்லி பிளேம்லெஸ், ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆவியும் மாம்சமும் ஒரு போர் நடத்து கொண்டே இருக்குது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும், பிசாசானவனுடைய உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறணும், ஓவர் கம் பண்ணணும். அவங்க பொய் சொல்கிறதா இருந்தாங்க, எங்கே தேவ சமூகத்தில் அவங்க பொய் சொன்னாங்கன்னு வேதத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த இச்சை என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். நேரம் இருக்கிற வரைக்கும் பார்த்து முடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் சொல்லுவோம். இந்த வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். இது உலகத்தில் இருக்குது, இது பிதாவினால் உண்டானதல்ல. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் தேவனுடையது அல்ல. அதுவும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடையது அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது வெளியே இருந்து வந்தது. இன்ஃபெக்ஷன். இட் இஸ் an infection. கொடூரமான இன்ஃபெக்ஷன். இன்னைக்கு உலகம் பூரா எதுக்கு பயப்படுதுன்னா, எதுக்கு பயப்படுது இன்னைக்கு சொல்லுங்களேன்? கொரோனாவுக்கு பயப்படுது. ஒரு ஆளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் அல்லது வீக்னஸ் இருந்தாலே என்னது டெஸ்ட் பண்ணுங்க கொரோனா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த சர்ச்சில் வயலின் போடுறவர், நல்லா ஹெல்த்தியாக இருந்தார். காய்ச்சல் வந்திருக்கு. நம்ம சத்தியசீலண்ட தான் போயிருக்கிறாரு. காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துருக்காரு, குணமாகல. டெஸ்ட் ஃபார் கொரோனான்னு சொன்னாதான் இட் வாஸ் பாசிட்டிவ் ஆகிட்டு மூச்செடுக்க முடியாமல் வாஸ் அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல். எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவாச்சு. பட் இந்த உலகத்தில் உள்ள வைரஸ், பாக்டீரியாஸ், நல்ல வைரஸ் இருக்குது, நல்ல பாக்டீரியாஸாக இருக்குது. ஸோ இந்த கொடுமையாக நம்மை தாக்கக்கூடிய கிருமிகள் எதை தாக்கணும்னா உடலை தாக்கும், சரீரத்தை. இட் கேன் கில் த பாடி. ஆனால் the things which are which has come from hell, அல்லது பிசாசுடைய உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்ம ஆத்மாவை கொள்ளும். இட் இஸ் having power to kill a soul. ஒரு மனுஷன் இச்சையோடு, பெருமையோடு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிஞ்சிட முடியும். ஆனால் அதுக்கு பின்னால சந்தோஷமே கிடையாது. நித்திய நரகம், நரக அக்கினி அதுக்குள்ளதான் போகும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா
இந்த உலகத்தில் உயிர் எடுக்கிறவங்களுக்கு பயப்படாத. அப்போ என்ன அர்த்தம்? எதை குறிச்சும் பயப்படாத, உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளப்படல ஆண்டவரை குறித்து பயப்பட. ஸோ இன்னைக்கு என்ன நல்லா தெரியணும், இச்சைகள் பிதாவினால் உண்டானதல்ல, அது தேவ பிள்ளைகளுக்கு உண்டானதல்ல. ஆனால் இந்த இச்சை என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து ஆவிக்கு எதிராக, ஆத்மாவுக்கு எதிராக கிரியை செய்து நம்மை நித்திய மரணத்துக்குள்ளாக கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாம் இந்த நாளிலே மிக மிக அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது சரீரத்தை கொள்ளுகிற காரியங்களுக்காக அல்ல, ஆத்துமாவை பாதாளத்துக்கு அனுப்பக்கூடிய, மரணத்துக்கு அனுப்பக்கூடிய இப்படிப்பட்ட சின் பாவத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு வைராக்கியமாக இருக்கணும். நல்ல ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நாம் இன்னும் எதிர்க்கவில்லையே என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். So we have to fight against this sin so vigorously. ஒரு சாதாரண இந்த வைரஸுக்கு இன்னைக்கு உலகம் பூரா போட்டுக்குது, எல்லாம் போட்டுக்கிறாங்க உலகம் பூரா, ஹோல் வேர்ல்ட். வி கேன் see the இன்னும் நிறைய வைரஸ் வந்து இந்த என்னது அதுக்கு ஆன்டிடோட்ஸ் வந்திருக்கு, என்னது வேக்சின் நிறைய வந்திருக்கு, அது நிறைய வேக்சின் வந்திருக்கு. ஒவ்வொரு வேக்சினும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஸோ ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு வேக்சின் போட்டிருக்கு. எவ்வளோ தூரம் அது மிக எஃபெக்டிவாக இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அப் டு தி வேர்ல்ட் டு நோ. பட் blood of Jesus Christ is perfectly effective to take away our sin. Amen. Hallelujah. Hallelujah. There is no other blood. வேற எந்த ஒரு விமோசனமும் நமக்கு கிடையாது, உலகத்துக்கு கிடையவே கிடையாது. பாருங்க, லஸ்ட் ஃபர்ஸ்ட் தாட், லஸ்ட் லீட்ஸ் டு சின். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்து ஆயிற்று. அப்ப இச்சை என்ன செய்யுது? உபசாரத்துக்குள்ளாக நடக்குது. பிசிக்கலா உபசாரம் பண்ணாதான் உபசாரம் இல்லை, இச்சையே நம்முடைய தரத்தை இறக்குது. நாம் தேவனுடைய குமாரன் இல்லை, குமாரனிலிருந்து விடுதலை போயிட்டு பாவம் செய்யறதுக்கு தூண்டுகிறது. இது இந்த இச்சைன்னு சொல்லும்போது ஸ்திரீயை மாத்திரம் இச்சையோட எதை பார்த்தா ஒரு இச்சை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இச்சிக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆகிலும் ஆண்டோட கேட்கணும், இவர் எனக்கு இங்கே பாருங்க, பெரிய பரிசுத்தவான், நல்ல பரிசுத்தவான் யாரு? தாவீது, தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஒரு பரிசுத்தவான். அந்த இச்சை என்ன பண்ணினது, கண்களின் இச்சை என்ன பண்ணினது என்பதை நல்லா நமக்கு அவ்வளோ தூரம் இஸ் பவர்ஃபுல். அவன் ஒரு அரசன் நினைச்சிருந்தா யாரையும் கட்டியிருக்கலாம், அழகான பெண்களை கட்டியிருக்கலாம். ஆனால் அவன் இச்சைப்பட்ட போது, இச்சித்த போது அந்த இச்சையிலிருந்து விடுதலை ஆவதற்கு அவனுக்கு வழி தெரியல. பிறகு சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே, அவன் சொல்லலை, ஆண்டவரே எனக்கு ராஜ்யம் ஏறக்கூடாது, என் பேரு ஏறக்கூடாது, எனக்கு இதெல்லாம் ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. இப்போ என்ன அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியுது? பரிசுத்த ஆவியானவர் வேணும், ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும், அதை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் கதற. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமானவர் சொன்னார். ஸோ we have to find out நம்ம இருதயத்தை விட்டு, மனசை விட்டு சந்தோஷம் பெயரக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோம், நான் பாடுறோம், ஆனால் சந்தோஷம் தான் பாடுறோமா? அது வேணும். ஜாய்ஃபுல்லி we should sing. ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷம் வேணும். யாரோட சந்தோஷம்? என்னை மீட்டுக்கொண்ட இயேசு எனக்கு இருக்கிறார், அல்லேலூயா. எனக்காக உயிரை கொடுத்த இயேசு எனக்கு இருக்கிறார், அல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார். அப்போ ஒரு நல்ல ஒரு அன்பின் உறவு ஆண்டவரோட எப்பயும் நான் வைத்துக்கொள்ளணும். அதுக்கு உறவுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி we should fight against. ஆமென். ஓவர் கம் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓவர் கம் பண்ணல, அது ஓவர் கம் பண்ணிடும். So today we know Jesus is there to help us. Jesus is there to understand us. நமது பலவீனங்களை உணரக்கூடிய பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார்.
பாவத்தை குறித்து அவருக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். ஏன்னா அவர் உலகத்தில் வாழும்போது எத்தனையோ வழியில் பாவங்களை மேற்கொள்ள வந்தது. எல்லாவற்றுக்கும் அழுதாரு, கதறாரு, தியானத்தில் கதறாரு, என்னை ரட்சிக்க, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்ல தேவனை நோக்கி என்ன செஞ்சார்? கண்ணீரோடும் வேண்டுதலோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார்னு பார்க்குறோம். சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணினார்னு பார்க்குறோம். He knows the gravity of sin. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் பாவம் உலகத்தில் இருக்குது என்பதை உணர்ந்ததுனால தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்து தான் அவர் சில பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவைக்கு அவர் சென்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், lust is powerful to make heavenly manna ineffective. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக்குற இச்சைகளும் உட்பிரவேசித்து, இது வெளியிருந்து வர்றது. நல்லா புரிஞ்சுக்கோ. திரும்பவும் வசனத்தை கேட்குறாங்க, கேட்டாங்க. வசனம் ரட்சிக்கக்கூடியது, வசனம் விடுதலையாக்கக்கூடியது, வசனம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது, வசனம் நமக்கு நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற வசனம். ஆக உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உள்ளே பிரவேசம். அப்ப என்ன அர்த்தம்? they are permitted. when we permit these things, உள்ள விட்டுட்டோம்னா வசனத்தை நொறுக்கி போடும், பலன் இல்லாம போயிடும். இச்சை, ஆசைகள், உலகத்தினுடைய காரியங்கள், நம்ம எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் அந்த வசனத்தை நொறுக்கி போடுகிற காரியங்கள் இவைகள். ஆமென். அல்லேலூயா. சொல்லாது ஆண்டவர் சொல்லுவார், நான் கவலைப்படாது. எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்குள்ள இவ்வளவு இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை விசுவாசிக்க முடியாத வண்ணமாக இந்த இச்சைகள், உலக கவலைகள் நொறுக்கி போடுது. அதனாலே பலனற்று போகிறார். அப்ப என்ன? யூஸ்லெஸ் கிறிஸ்டியன், யூஸ்லெஸ் பிலீவர், பலன் இல்லாத விசுவாசி. ஸோ வசனம் நமக்கு பலன் கொடுக்கணும்னா இச்சையை புறம்பே தள்ளலாம். இவர்களை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர். இன்னொன்று பார்க்கணும். Lust leads to sin and sin prevents knowing truth but accept lies as truth. இச்சை உள்ள வந்துட்டுன்னா, பாவம் நமக்குள்ள வந்துட்டுன்னா ஈஸியா பொய்ய நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. லவோதிக்கேயா சபையை குறித்து நமக்கு தெரியும். அங்க இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? வெளியே இருக்காரு. கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உள்ள வேற யாரும் இருக்காரு. சர்ச்சை நடக்குது, பிரசங்கம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொல்ற, காது உள்ளவன் எவனோ அவன் சத்தத்தை கேட்கணும். யாராவது ஒருத்தங்க சத்தத்தை கேட்டு தரனா போதும் அப்படின்னு. ஸோ இவங்க பாருங்க, இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள். எடுத்துங்களேன் அந்த வசனத்தை, யோவான் 8:44 எடுத்துங்க. திரும்பி 8:40 முக்கியமான ஒரு காரியமாக வாசிக்கணும். யோவான் 8:44 யாருக்கு அவர் சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? அப்ப என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துல அவங்க யாரை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரால விடுதலை பண்ணப்பட்டார்களோ, இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனே இறங்கி வந்திருக்கிறார், ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறார். நிறைய அவர் கொடுத்த போதனைகளை எல்லாம் மாத்தி கீத்தி இவங்களுக்கு ஏத்த மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொய்ய நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் யாரு? யூதர்கள், ஜூயிஷ் பீப்புள். they were temple worshippers. கோயிலுக்குள்ள போறவங்க, தசமபாகம் கொடுக்கிறவங்க,
எல்லா பண்டிகைகளையும் ஆசாரிக்கிறவங்க, பலி செலுத்துறவங்க, அவங்கள நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். How much daringly he say, உங்கள் பிதாவுடைய உச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் விட்டுட்டாங்க, ஆண்டவர் தான் சொல்றாங்க, ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஜெகோவான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கதான் போய் எல்லா பலிகளையும் செலுத்துறாங்க. ஓ மை அவர் காட் ஜெகோவான்னு சொல்றாங்க, சங்கீதங்களை வாசிக்கிறாங்க, பாடல்களை பாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கு. அவைகள் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் என்ன போதனை, யார் போதிக்கிற போதைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, பிசாசு போதிக்கின்ற போதை. எதுல இருந்து எடுத்து போதிக்கிறான்? வேதத்திலிருந்து எடுத்து போதிக்கிறான். Right from the scripture. They didn't have a different scripture. வேதம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் பழைய ஏற்பாடு பூரா இருந்துச்சு. பழைய ஏற்பாடு பூரா இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவால அறிய முடியல. அவர் பெத்லகேம்ல பிறப்பார்னு தெரியுது, ஆனால் அங்கே போய் பார்க்கணும்னு ஆசையே இல்லை. அவர் இறங்கி வந்த உடனே அவரை கொல்லணும்னு நினைக்க. அப்ப என்ன ஆவி? அந்த ஆவின்னா அவர்கள் they had a religion. இச்சைகள் உள்ள போனதுனால அது பிசாசனுடைய இச்சைகள். ஆண்டவரை பார்க்க முடியல, பார்த்து புரிஞ்சிக்க முடியல. வசனம் அவர்களுக்கு பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பொய்யின் பிதாவை அவர்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே, 45ஆம் வசனம், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அப்ப என்னன்னா, இவங்களுக்கு நல்லா பொய் சொல்ற ஆளு, நல்லா பொய் சொல்லி பிரசங்கிக்கிற ஆளு நல்லா பிடிக்கும். பிசாசின் வல்லமையினாலே, பிசாசினுடைய தந்திரங்களினாலே, அவனுடைய போதனைகளை சொல்லுகிற, அது வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறவங்களே பிடிக்கும். ஆனா சரியா சத்தியத்தை சொல்லுனா அவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அப்ப என்ன? சத்தியம் அவர்களுக்கு பொய்யா தெரியுது. Truth will become lie, lie will become careful. Let us be very very careful. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, sin will reign. பாவம் ஆளும். பாவம் என்ன செய்யும்? கண்ட்ரோல் பண்ணும். பாவம் என்ன செய்யும்? ஆளும். போய் செய், அதை பண்ணு, இதை பண்ணு, அவன் அப்படி பண்ணான், அவன் அப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், go and do it. பாவம் ஆளும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கு ஏதுவான சரீரம் ஒரு நாள்ல இறக்கத்தான் போகுது. அந்த சரீரத்தில் எது ஆளக்கூடாதான்? பாவம் ஆளக்கூடாது. பாவம் ஆளும். இச்சை வந்தா பாவம் உள்ள வந்துடும். சரீர இச்சைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த சரீர இச்சைகள் நம்மை ஆளுகிறது. காயினுக்கு என்னச்சு? பாவம் வாசப்படியில் படுத்துடுச்சு. வாசப்படியில் கொலைகாரனாக மாறினான். சொந்த சகோதரனை கொண்டு போனான். ஆக இந்த பாவம் ஆளாதிருக்கணும். இன்னைக்கு வர்ற சிலவங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு வர்ற கோபத்தை பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ரூல்ஸ் ரெகுலேஷன் மாத்திரம்னா கொன்னே போட்டுருவாங்க. கவனம். இச்சை உள்ள இருந்தா அந்த பாவம் என்ன செய்யும்? ஆளும். பாவம் கொள்ளக்கூடியது. ஹார்ட் வேர்ட்ஸ், சபிக்கிற வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், விருத்து உண்டுன்னு பார்த்துடணும். சில வசனை, கண்ணிலே முழிக்காது, என் கண்ணிலே நீ முழிக்காது, போ ஒழிஞ்சு நாசமா. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் யார் வாயில வரக்கூடாதோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. கவனமா இருக்கணும். இது ஏன்னா பாவம் ஆளுகிறது. ஆவி ஆளாமல், தேவன் ஆளாமல் பாவம் ஆளும்போது அந்த பாவத்தின் கனிகள் தான் இவைகள். இன்னைக்கும் பாவம் ஆளுகிறதுனால நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் ஃப்ரம் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். கேர்ஃபுல். குடும்ப பிரச்சனைகள் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கு. இன்னைக்கு யாரும் மறக்க முடியும்.
பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை ரோமர் 6 அநீதத்தின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆல் மெம்பர்ஸ், காது, மூக்கு, கண்ணு, வாய், தோல், எல்லாமே இருதயம், அத்தனை பிசிக்கல் ஆர்கன்ஸ், இது மூலமாக தான் பிசாசு உள்ள நுழையினான். இதைத்தான் அவன் தூண்டுறான், இதைத்தான் கெடுதல் பண்ணுறான். ஸோ இங்கே நம்ம உள்ள நுழைய விடாதபடி ஒப்புக்கூடாமல் மரித்தோடு பிழைத்திற்குள்ளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நான் மறிச்சிட்டேன், இப்போ பிழைச்சிருக்கிறேன், ஆண்டவருக்காக பிழைச்சிருக்கிறேன், சிலுவையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ ஆண்டவருக்காக பிழைச்சிருக்க, ஒரு நாள் நான் வருகை எதிர்பார்த்து இருக்கிறேன், இது கொஞ்ச காலம் தான் அந்த உலகத்தில் நான் வாழ போகிறேன், என் குடும்பமும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் அங்கே போகணும், எல்லாம் அங்கே போய் சேரணும், ஆண்டவருடைய அழைத்திருக்கிறான், தேவனுடைய பிள்ளை, ஆகவே நான் பிழைத்திருப்பது யாருக்காகனா நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூட எல்லாத்தையும் தேவ பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் அப்புறப்பட்டு போனோம்னா எந்த பரிசுத்தவானையும் பிசாசு கம்பி பிடிச்சி சாப்பிட்டே கொண்டே போடணும். எவனை விழுங்கலான்னு அவன் வகை தேடி என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான். எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ இந்த பாவத்துக்கு அந்த இச்சைகளுக்கு அவன் விட்டு கொடுப்பான், எப்போ இதை பெருசாக நினைப்பான். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நமக்கு கொஞ்ச நாள், ஃபியூ டேஸ், ஃபியூ இயர்ஸ், கொஞ்ச நாளாக இருக்க போகிறோம், நீடிச்சு இருக்க போகிறதில்ல. அதுதான் திட்டமாக இருக்குது. ஒரு நாள் தேவனப்பா, ஒரு நாள் மரணத்துக்கு பின்பு வாழ்வு உண்டு, அல்லது உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எவ்வாறு வருவார்னா நான் அவரோடு போவோம். இந்த நோக்கத்தை மறந்தே ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இதற்கு எதிராக எத்தனையோ உலக சக்திகள் கிரியை செய்கிறது. they have their own plans. எப்படி ட்ராப் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம்னு அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா சக்திகளும் இன்றைக்கு யாருக்கு எதிராக கிரியை செய்யுதுன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக அந்த சக்திகள் கிரியை செய்து கொண்டே இருக்கு. ஆவிக்குரிய சக்தி. We are religious people, spiritual people. So all the evil spirits are working against us. Let us know that. ஆயிரவே கூடாது. சாத்தானே இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதிக்கிறான்னா நாம எவ்வளவு தூரம் அவனுக்கு எதிராக நிற்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளை. நல்லா பாருங்க, முழங்காலில் கீழே சாத்தானை வைக்காதீங்க. ஒருத்தர் சொன்னார், பாதத்தை கீழே வைங்க, அவனை மிதிங்க போட்டு. டோன்ட் பிரிங் இட் டு நீஸ். பாதத்தை கீழே வைங்க அவனை. so much power God has given. போனா போகணும், நிச்சயம் பார்த்து சொல்லணும், போனா போயிடும். நாம் அதுக்கு உணர்வுக்கு அந்த இச்சைகளுக்கு தீனி போடும்போது தான் அவனுக்கு கொண்டாட்டம். என் கை தெரியணும், என் கை, என் கண்ணு, என் மூக்கு, நாக்கு எல்லாமே ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஆயுதங்கள். Let there be a joyful relationship with God and you. ஆமென். எத்தனை சரீர பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக, சமுதாய பிரகாரமாக எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ காரியங்களை நமக்கு பிரஷர் எதுக்கமாக கொண்டு வந்தாலும் பயப்பட வேணாம். நமக்காக யுத்தம் செய்கிற, நமக்காக கிரியை செய்கிற தேவன், அவருடைய சேனைகளும் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 13:14 துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? lust will expel Jesus out from you. இயேசு கிறிஸ்துவுக்கும் இச்சைக்கும் இடம் இல்லை. அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லை, அம்மன் தான் கிடையவே கிடையாது. You cannot be partly godly, partly evil. முழுமையாக துர்ரிச்சைகளுக்கு உடலை. அப்ப யாருக்கு எழுதுறாரு? இது பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். ரோம உள்ள சபைக்கு எழுதுறார். பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ். துர்ரிச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து. இப்ப இச்சைகளுக்கு உடலை கொடுக்காதீங்க,
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? அவர் இச்சைகளை ஜெயித்த வண்ணமாக, அவர் பரிசுத்தமாக வாழ்ந்த வண்ணமாக, இந்த உலகத்தை அவர் ஜெயித்த வண்ணமாக, இந்த உலகத்தினுடைய இச்சைகள் அத்தனையும் அவர் மேல இருந்தாலும் அவர் தாக்கினாலும் ஜெயித்த வண்ணம். சில நேரங்கள் என்ன, அவர் கடவுள், அதனால ஒன்றும் பாவம் உள்ள போக நினைக்காத. வேதம் நல்லா சொல்லுது, ஆதாமின் வழியில வந்தவர் தான் அவர். அவருடைய சரீரம் வந்து வானத்துல இருந்து தப்புன்னு இறங்கல. ஆதாம் வழியில வந்த சரீரம் தான் அவருடைய சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள பாவ உணர்வுகள் எல்லாம் என்ன, நமக்கு இருந்த வண்ணமாக எல்லா பேஷனும் எல்லா பிரச்சனையும் அவருக்கு இருந்துச்சு, பசி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆமென், அல்லேலூயா. சேம் பாடி, சேம் ஃப்ளஷ். அவருடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து வந்தது, சரீரமோ உலகத்திலிருந்து ஆதாமிடத்திலிருந்து வந்த சரீரம். அந்த பாவம் செய்த அந்த ஜீன் தான் அங்கே உள்ள வந்து, பட் எட் பரத்திலிருந்து வந்து பரிசுத்த ஆவியினாலே தேவகுமாரன் என்று தன்னை வெளிப்படுத்தி பாவத்தை வென்று நமக்கு ஒரு மாதிரியை காட்டிட்டு போயிருக்கிறார். அவருக்கு தெரியும், நல்லா தெரியும், பாவத்தை எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும், இச்சை எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும் என்று நல்லாவே அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நமக்கு உதாரணத்திலே பரிந்து பேசி தெரியாம பண்ணிட்டார். விசாசோட அவளை ஏமாத்தி போச்சு. She is my daughter. அவருக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? என் ரத்தத்தை கொடுத்துருக்கிறேன். She is my son. ரத்தத்தை கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். ஆண்டவரே மன்னி. எப்போ போய் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னி, தாவீது கேட்டார், என்னை மன்னி ஆண்டவரே இறங்கும். உடைய 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க, பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கூடாதீங்க, இந்த சந்தோஷம் எனக்கு வேணும், அந்த சந்தோஷம் எனக்கு வேணும், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும். ஐயோ இச்சைக்கு என்னை விட்டு கொடுத்தேனே, அதரும் போது மன்னித்தார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்மை மன்னித்து மறந்து விடுகிற தேவனா. இன்னைக்கு மனுஷங்க நம்முடைய தப்பை மன்னிக்கவே மாட்டாங்க, மறந்தே போவாங்க, மன்னிப்புன்னு சொல்லிடுவாங்க, அது உள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். எப்பப்போ வருமோ அப்பப்போ வெளியே வரும். ஆனால் ஆண்டவருடைய குணம் எப்படின்னா மன்னித்து மறந்து விடுகிறது. செய்த பாவம் ஒன்று அவருக்கு தெரியும், அறிக்கையிட்ட பாவங்கள் அத்தனையும் மறந்து போகிறது. அல்லேலூயா. Praise God. So anytime, any moment we can access to Jesus Christ as child of God. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நிறைவை கொடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க, என் சரீரம் இல்லை உங்களை நான் தரிசிக்கணும், உண்மை போல நான் பூரணமாக மாறணும், இயேசுவை போல என் கேரக்டர் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். He is our helper. Galatians chapter 5:16 word, with lust we cannot walk in spirit. இச்சையை வச்சுக்கிட்டு ஆவியில நடக்க முடியாது. கலேஷியர் 5:16 எப்படி பார்க்கிறோம்? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப என்னன்னா, ஆவி உள்ள தேவ ஆவி, அந்த ஆவி என்ன செய்யணும்? நம்முடைய சரீரங்களை கண்ட்ரோல் பண்ணணும், தீர்மானங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொரு பக்கம் மாம்சம் பலவீனமானது, மாம்சம் ஒன்றை சொல்லும், ஆவி ஒன்றை சொல்லும். சட்னு அமைக்கிவிட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? இச்சையை அது நிறைவேற்றும். ஆவியின் படி நடந்து கொள்ள. அதனாலதான் எப்பொழுதும் ஆவியில நிரம்பி இருங்கன்னு வேதம் சொல்லு. அப்ப இன்னைக்கு அன்னைக்கு 91ஆம் சங்கீதத்தில் என்ன பார்க்கிறோம்னா, அவர் சர்வ வல்லவருடைய செட்டையின் கீழே எல்லாத்தையும் பார்க்கணும். One who is under the shadow of Almighty God. நல்ல நிறைய காரியங்கள், என்ன வந்தாலும் உன்னை தாக்காது, எதுவும் பண்ணாது, எதுவுமே பெஸ்ட்டாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ப்ராமிசஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கும் நாம் we are not under the shadow, we are in Christ. ஆமென். தேவனுக்குள்ளாக, பரிசுத்த தேவனுக்குள்ளாக, சர்வ வல்லவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நம்மை அவருக்குள்ளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? வெதுவெதுப்பா நீ இருக்கையா, அவனை நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள இருக்க, நீ எனக்குள்ள இருக்க.
பி ஆட், நல்லா வைராக்கியமாக இரு. நீ வெதுவெதுப்பா போக போக இச்சையை கொஞ்சம் வர 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 வெளியே போகணும்னு நினைச்சு சரி போ என்று வேணாம்னா போயிடுவோம். மாந்தி மணி போட்டால் யாருக்கு கவிட்டு போவார், இதாவது பாப்புன்னு கைவிட்டான், அவன் முழுக்க கைவிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபேட்டல் டெத். இன்றைக்கும் இப்போ தான் வரும்போது ஒரு சகோதரன் நினைச்சேன், ஆர்வம் ஒருத்தர் came to Christ to baptism. He was attending prayers and everything. My classmate came to Christ. இன்னைக்கு அவன் இந்து படத்தையும் அந்த படத்தையும் போட்டு இருக்கான். அதனால அவன் தேவன் போயிருக்கான். நான் பேசுறதுக்கு அவன் வழி நல்லா தெரிஞ்சு போய் ஆக்சுவலி ஒரு முறை அதை ருசிச்சுட்டு வெளியே போயாச்சு. நோ யூஸ். அதே நேரத்தில் போன ரெண்டு நாளாக நான் ஒரு சகோதரன் பையனுடைய கிளாஸ்மேட்டாக அவன் கிளாஸ்மேட் பாஸ்டர் ரோட்ரிக்குமார் இயேசுவுக்காக குடும்பத்தையும் விட்டுட்டு திருமணத்தையும் விட்டுட்டு அந்த ராஜ்யம் வேணும், சீவனுக்குள்ள போகணும், கடவுளுடைய போகணும். இன்றைக்கி அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 100 சபைகள் அந்த அந்த என்னது இங்கே இருக்கார் நாக்பூர் உள்ள டிபிஎம் சபைக்கு இஸ் பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர். ஸோ ஐ மெட் இன் 2 days. 2 நல்லா பார்த்துட்டு சிக்க கொஞ்சம் அவருக்கு ஒரு வீக்காக இருக்கார் மனுஷன். ஆண்டவர் போகணும், அவ்வளோதான். வேறு என்ன ஊழியத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் போகணும், வேறு என்ன அவங்க இருக்குது. அங்கே இருக்குது இன்பம், பேரின்பம் அங்கே இருக்குது. இந்த உலகத்தில் இல்லாத இன்பம் அங்கே இருக்குது. இதையே நான் தேடி போகணும். ஸோ இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். No sinner will enter into hell. சரி, ஏன்னா ஒரு பாவியும் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான். நமக்கு என்ன physically we may have any sickness, but if we have sickness in our soul, entry will not be given into. So sickness இல்லாமல் ஆத்மாவில் பாவம் ஆளாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நிறைய சபைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதே நேரத்தில் பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? உண்மையான ரட்சிப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் அவசியம். அல்லேலூயா. அவர் எங்க போடணும்? அங்க நமக்கு என்ட்ரி போடணும். So we should be in the church which is being built by Jesus Christ. நல்லா புரியுதா புரியலையா? நம்ம எந்த குரூப்ல இருக்கலாம். இன்னைக்கு நினைச்சேன், we can recognize every church which is saying Jesus is a savior. இன்னைக்கு சில சர்ச் சில ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தான், ஜெகோவா விட்னஸ்னா அவர் மனுஷன், அவர் ஒரு தேவதூதன் தான், அவர் படைக்கப்படுறோம். அதெல்லாம் we can exclude it. But there are many churches, thank God, they express Jesus is the only way. Amen. Hallelujah. நமக்காக பாடுபாடு. ஆகவே சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் 7 சபைகளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அந்த 7 சபைகளுக்கு மாறி இன்றைக்கும் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம கேட்கணும். சபைகள் சொல்லுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன செய்யட்டும், கேட்க கடவுள். ஆக we should ensure that I am now in God's building church. அங்கதான் எங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? பாதாளத்தின் வாசல்கள் அதை நமக்கு மேற்கொள்வதில்லை, அந்த சபையை மேற்கொள்வதில்லை. ஏழாவதாக, lust prevent taking us to cross. இப்போ நம்ம கிராஸை பற்றி பாடணும். சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கிறது சாந்தம். கலேஷியன் 5:24 என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அவன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதை ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் நம்ம கொண்டு போய் சிலுவையில் அறைய மாட்டார். நோ வே. God will not force us. நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார்.
ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம், ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம். இது இருக்கு தெரிஞ்சுக்கோ. ஸோ இன்னைக்கு சிலுவை இருக்குது, இச்சைகள் இருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு, ஆசை இச்சைகள் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? சிலுவை வேணுமா? இவைகள் வேணும். இவைகளுக்காக ஆண்டவர் வேணும். சிலவங்க பொய் பேசுறதுலேயும் சிலவங்க கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுல பெரியவங்களா இருக்காங்க. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு ஒரு நாள், நான் வாலிபனா இருந்தது. ஆண்டவர் உங்களை எனக்கு காட்டினாரு, நீங்க இந்த கல்யாணம் கட்டிங்கன்னு காட்டினாரு. எப்படி இருந்தாலும் எனக்கு காட்டலாமா அப்படின்னு. ஸோ இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை தங்களுடைய இச்சைகளுக்காக, தங்களுடைய சுயத்துக்காக பயன்படுத்துகிற கூட்டங்களின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். கவனமா இருக்கணும். இச்சை அடக்கம், சாந்தம், இவைகளை எங்க நாம பெற்றுக்கொள்ள முடியுமே ஆனால் சிலுவையிலேயே. ஆமென், அல்லேலூயா. சிலுவையிலே ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையணும். நாம தான் அறையணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களோட நான் சிலுவையிலே அறையப்படும். நான் அல்ல, கிறிஸ்துவிலே ஜீவிக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆக இச்சைகள் சிலுவையிலிருந்து நம்மை பிடுங்கி வேற இடத்துல வச்சு. நீங்க சிலுவையை குறித்து நான் பெருசா பேசுறேன். சிலுவை இல்லை, ரட்சிப்பு இல்லை. நம்ம ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கணும். இட் இஸ் டெட். சிலுவையில் அறைஞ்சா டெட் இன் நோ மோர். நமக்குள்ள என்ன ரிசல்ட் ஆகணும்னா இச்சை அடக்கமும் சாந்தமும் நமக்குள்ளே பெருகணும். இதற்கு ஒரே வழி சிலுவை தான். சிலுவையை நோக்கி அவர் எவ்வளவு தூரம் தன்னை கட்டுப்படுத்தி நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படணும் சிலுவையில். அதன் நம்முடைய ஆசை இச்சைகளை அறைந்தவர்களாக இருக்கணும். நிறைய டைம் ஆயிட்டு ஃபாஸ்டாக போயிடும். லஸ்ட் பிரேக் கரெக்ட் கம்யூனிகேஷன். ஒருத்தரை நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது பேச விட்டு தான் இரிட்டேட் பண்ணுவோம், பேச விடுவோம். ஒவ்வொரு காரியங்களை பார்ப்போம், எப்படி பேசுகிறா, எப்படி பிஹேவ் பண்ணுறா, எப்படி நடக்கிறா, எப்படி வாக் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது அந்த மனுஷனை நல்லா புரிஞ்சுக்கலாம். அவன் ஆவிக்குரிய மனுஷனா, ஆவிக்கு இல்லாத மனுஷன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பொய்யை களைந்து அவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். ஒரு பரிசுத்தவான் ஆவிக்குரியவன் பொய் பேசுறான்னா, தாராளமா பேசுறான்னா அவன் ஆவிக்குரியவன் அல்ல. அவன் எங்கேயோ போயிட்டான். பொய் ஈஸியா வாய்க்குள்ள வருதா? சம்திங் ராங் வித் அஸ். பொய் சொல்றது கஷ்டப்படணும். நோ, அடைக்கணும். வேற எதுவும் பேசிட்டு போயிடலாம். கவனமா இருக்கணும். ஸோ பொய்யை களைந்து பிறன் மெய்யை பேச கடவுள். லஸ் கரப்ட் பியூர் ஹார்ட். சுத்த இருதயத்தை தான் ஆண்டவர் தேடுறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஸோ சுத்த இருதயத்தோட கர்த்தரை எப்படி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. தீமோத்தேயு எழுதுறாரு. யார் தீமோத்தேயு? இஸ் லீடிங் எ சர்ச். அவர் எழுதுறாரு, இவருடைய ஆவிக்குரிய மகன். அவர்கள் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்ய? விலகி ஓடு. யோசப் பண்ணாரு. சொல்றாரு, பாலி இச்சை வரும், கவனம். வாலிபத்தில் இச்சை வரும், கவனம். ஒரு வாலிபர் அங்கே ஒரு கூட்டத்தில் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அம்மா பாட்டி எல்லாம் இருக்காங்க. இவர் அந்த சின்ன கூட்டம் வீட்டில் சபை நடந்துட்டு இருக்கு. சொல்ற பாலி இச்சைகள் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள். அப்ப என்ன அர்த்தம்? இச்சைகள் சுத்த இருதயத்தை கெடுக்கும், தேவனை தரிசிக்க விடாது. தேவனை தரிசிக்க முன்னாலே நாம் பார்த்தோம். லஸ் ரிஜெக்ட் சவுண்ட் டீச்சிங். சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் தீமோத்தேயு 4:2 திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை
உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அப்ப தங்க சுய இச்சைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்க பிரசங்கம் பண்றான்னு வைங்களேன், அவங்கள்ட்ட நிறைய கூட்டம் போகும். ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் அவங்க ஏதோ தாட்டோட வருவாங்க. அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறோம். நீ வாழாகம் எல்லாம் பாசிட்டிவ் வேர்ல்டுக்கு உலகத்துக்கு அடுத்த காரியம். வேற யாரும் சொல்ல வேணாம். ஒரு பெரிய உங்களுக்கு தெரிஞ்சது யாக முடிவொருத்தர் இருந்தார். நான் அப்போ ஏசிஐ சபை போயிட்டு வருவேன். வரும்போது பஸ்ஸில் கிறிஸ்டியன்ஸே அவரை பார்க்க வருவாங்க. ஏன்னா அவரை பார்த்தா பணக்காரனாக. இன்னைக்கும் சபைகள் கிறிஸ்தவ சபைகள் இருக்கு. அந்த சபைக்கு எங்க சபைக்கு வந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் பணக்காரன். எந்த சபைக்கு போகணும்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க சொல்ற சபைக்கு நம்ம போகணும். பரலோகத்துக்கு நம்ம போய் கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகள் இருக்கிற சபைக்கு போகணும். இச்சைகளுக்கு ஏற்றப்பட போதல் இருக்கிற சபைகளுக்கு நான் போக கூடாது. ஆகவே அவர் திருவசனம் இவைகளுக்கு எதிராக இருக்கிறது. அந்த வசனத்தை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும்னு சொல்றாரு. கட்டுக்கதைகள் சாய்ந்து போகும் காலம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சமா கேட்டு போனோம்னா கடவுளே இல்லைன்னுவாங்க. எல்லாம் ஒன்று அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ஜாய் போல இருக்கும். உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட போதைகள்லாம் இருக்கு. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராய் உலகத்திலே ஜீவம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் உண்மையா பொய்யாது? உண்மைதானே? ஆனந்த வாக்கியம் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்க்கும்படி நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் போதிக்குது. இன்னைக்கு வேற போதனைகள் நிறைய எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு உங்களை நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி 1000 மடங்கு 10,000 மடங்கு பெருக பண்ணான்னு போதை எல்லாம் வேதத்துல இருந்து எடுத்துட்டே போக முடியும். ஆனா இங்க என்ன, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. போதனை விட்டோம், எதிர்பார்ப்பு போயிடும். உலகத்துலதான் எதிர்பார்ப்பை நாம பச்சுக்கணும், சொல்லிட்டே இருப்போம். இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இந்த காரியம் வேணும். அப்படி உலகப்புறமான காரியங்கள் நம்ம போதிச்சு நமக்கு எனக்கு பரிசுத்தமாகணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் தேவனை போடாகணும், நான் இன்னும் என்னுடைய ஆசைகளை சிலுவையில் அறையணும், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போல வெளிச்சமாக இருக்கணும், அநேக ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும், தேவ சித்தத்தை நான் செய்யணும். நான் வரும்போது நல்ல ஆண்டவர் என்னை சந்தோஷமா வரவேற்கணும். தேவான வரவேற்றார் ஆண்டவர். நின்று எழுந்து நின்று வரவேற்றார். கல் அடிக்கப்படும் போதும் கற்கள் அடிக்கப்படும் போதும் அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒப்பு கொடுத்தது தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் நாட்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சது. லஸ்ட் லீட்ஸ் டு பேட் கேரக்டர். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இட் இஸ் வெல் நோன் டு அஸ். ஓவர் கம் லஸ்ட். இதை மாத்திரம் சொல்லி முடிச்சேன். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 6. பின்னும் நான் சொல்லுகிறது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவுள். கண்களை மூடுவோம்.